யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. சார் சொல்லலாமே. சார் எனக்கு ஒரு 3 மாதம் லீவ் வேணும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓ, அப்படி இல்லைனா கூட சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். மேனேஜரு, பெரியவா, மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் சம்மதிக்கணும். சார் இல்லை சார், அந்த பையனுக்கு 10-15 நாள் லீவ் தரீங்க, நான் சீனியர் தானே. டேய், அவனுக்கு ஒன்றுமே வேலை தெரியாதுராம்பி. நீ அப்படியா? தொழில் தெரிஞ்ச பையன், விவரம் புரிஞ்ச பையன். எனக்காக கொஞ்சம் பேசி பாருங்க சார். பேசுகிறேன், ஆனால் மேனேஜ்மெண்ட்டு மேனேஜரு எல்லாம் எடுக்கிறது தான் முடிவு. சரி சார், நீங்கள் பேசிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் பேசுகிறேன்டா அம்பி, நீ கவலைப்படாமல் போயிட்டு வா. ஓ. The next day. அம்பி, மேனேஜரு, மேனேஜ்மெண்ட்டு, பெரியவா எல்லாராண்டியும் உனக்காக பரிந்து கன்சல்ட் பண்ணி பேசிட்டேன். சொல்லுங்கள் சார், என்ன சார் சொன்னாங்க? அவள் உனக்கு லீவ் வேணும்னா ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட சொல்லிட்டான். சரிங்க, உன்ன மாதிரி ஒரு தொழில்காரனை விட்றதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லாதாண்டா அம்பி. விடுங்க சார், நீங்கள் என்ன சார் பண்ணுங்க, நான் ரிசல்ட் எழுதி கொடுத்துரு. இது விளையாடிட்டு சரி, போகும்போது எல்லா ஃபார்மாலிட்டியும் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுறான் அம்பி. சரி ஓகே. வேண்டாம் அம்பி, சொல்லுங்கண்ணா. இப்படியே பிளான் பண்ண மாதிரி அவனை வேலையை விட்டு அனுப்பியாச்சு. என்னடி இது? இது மாதிரி நீ தான் சீனியரு, பதவியில் உட்கார வச்சாச்சு. பதவியில் உட்கார்றது விஷயம் இல்லைடா அம்பி. மேற்கொண்டு நிறைய தெளிவாக தொழிலை கற்றுண்டு வளர்கிற வேலையை பார்க்கணும். சரிங்கண்ணா. அதுதான் திறமை. உன்னுடைய சௌகரியம் என்னால் முடிஞ்சதை பார்த்துட்டேன். பார்த்துக்கோ. அப்புறம் உன்னோட பேர் என்ன சொன்னேன்? பார்த்தசாரதிண்ணா. பார்த்தசாரதி. மறந்துட போகிறேன். நித்யானந்தம்.